Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குற்றம் இல்லா தனுசு வீட்டு கிரகங்கள். இதன் தலைப்பு. 12 வீடுகளும் பலவிதமான பலன்களை உள்ளடக்கியவை. இதில் சௌமிய வீடுகள், அதாவது சுப வீடுகள் அப்படின்னு சில வீடுகளும், பாவ வீடுகள் அப்படின்னு சில வீடுகளும் மாறி மாறி வரும். இதில் மேசம், விருச்சிகம், மகரம், கும்பம்னு செவ்வாயினுடைய 2 வீடும் சனியோட 2 வீடும் பாவ வீடுகள் வரிசையில் போயிடும். சூரியன் ஒரு 50-50 சாய்ஸ் உள்ளவங்கனால சில கிரகங்களுக்கு அது சுப வீடாகவும் சில கிரகங்களுக்கு பாவ வீடுகளாகவும் போயிடும். கடக சந்திரனுடைய வீடும் சந்திரனின் நிலையை பொறுத்து நல்ல வீடாகவும் கெட்ட வீடாகவும் மாறி மாறி செயல்படும். இதை தவிர்த்து மற்ற வீடுகள் எல்லாமே இயற்கை சுபர்களுடைய வீடுகளாக, அதாவது ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீன வீடுகள் வரும். இதில் மற்ற வீடுகளுக்கெல்லாம் ஒரு சின்ன குறை இருக்கும். இப்போ ரிஷபமும் துலாமும் எடுத்துக்கிட்டோம்னா இது காலபுருஷனுடைய பொது மாரகஸ்தானம். அப்போ இந்த வீட்டில் உட்கார்ற கிரகங்கள் சில நிலைகளில் மாரகம் கூட செஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். மிதுனமும் கன்னியும் எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டும் புதனுடைய பலகீனமான வீடுகள், ரெண்டுமே உபய வீடுகள். அதில் கன்னி காலபுருஷனுடைய 6ஆம் வீடாக வர்றதுனால இங்கே இருக்கிற கிரகங்கள் சுப வீட்டில் அமர்ந்தாலும் மோஸ்ட்லி கடனையோ நோயையோ எதிரியோ வம்பு வழக்கையோ கொடுத்துடக்கூடிய விதி உள்ளவை. மிதுன வீடு தேவையற்ற தொடர்புகளை தரக்கூடிய. அப்போ இயற்கை சுப வீடுகள்லே இந்த பிரச்சனை இருக்குது. மீன வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா அது குருவோட நல்ல வீடு தான், ஆனாலும் அது காலபுருஷனுடைய விரயஸ்தான். அப்போ இந்த வீட்டில் உட்கார்ற கிரகங்கள் தேவையற்ற விரயங்களை நம்ம மேலே திணிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி எந்த விதமான சிக்கலுமே இல்லாத ஒரே சௌமிய வீடு முழு முதற் சுபரான குரு பகவானுடைய தனுசு வீடு தாங்க. இந்த வீட்டில் மோஸ்ட்லி நெகட்டிவ் பலனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சார் இப்போ ரிஷப லக்னத்துக்கு அது 8ஆம் வீடு, மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி ஸ்தானமாச்சே அப்படின்றது தனிக்கதை. இந்த வீட்டில் அமரும் கிரகங்கள் பெரும்பாலும் கெடுபலன்களை குறைத்து கொள்ளும். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத நிலையில் கூட இந்த வீட்டில் அமர்ற கிரகங்கள் நம்ம மினிமம் கேரண்டி கொடுத்துடலாம். இந்த வீட்டில் அமர்ற கிரகங்கள்னால ஒரு ஜாதகருக்கு கடுமையான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட முடியாது. எக்ஸ்பெக்ஷன், அதாவது ஒரு விதி விலக்கா வேணால் மிதுன லக்னத்தை எடுத்துக்கங்க. குரு 7ஆம் இடத்துல இங்கே தனிச்சு உட்கார்ந்தாருன்னா கேந்திர பாதக மாரகஸ்தானத்தை செய்கிறதுக்கு அவருக்கு தசை நடத்தும் போது வலிமை உண்டு அப்படிங்கிறது மாதிரி வேணால் ஒன்று எடுக்கும். கன்னிக்கு கூட அவ்வளோ பெரிய நெகட்டிவ் அப்படின்னு இல்லை. ஸோ அந்த வகையில் தனுர் மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த வீடு ஒரு அற்புதமான நெகட்டிவ் இல்லாத பாதகத்தை தராத ஒரு வீடு. இங்கே சூரியன் உட்கார்றது சிறப்பிலும் சிறப்பு. அவர் ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய திரிகோண ஸ்தானம், மூல திரிகோண வீட்டுக்கு இன்னொரு திரிகோண வீடான 5ஆம் இடத்துல உட்கார்றார். அவர் சிம்ம வீடு அவருடைய வீடு. ஸோ அந்த வகையில் இங்கே அமர்ற சூரியன் நல்ல தகப்பன், உயர்நிலை யோகிதை, அரசு வேலை, வளர்ச்சி, அதிகார பதவிகள், அதிகாரத்தில் உள்ளவங்களோட தொடர்பு, முன்னேற்றம் போன்றவற்றை கண்டிப்பாக கொடுத்துருவார் தன்னோட தசா காலங்களில். உங்கள் லக்னத்துக்கு அவர் ஆகாவளி கிரகமாக இருந்தாலும் கூட பெரிய நெகட்டிவ் இல்லாமையாவது கடந்து போயிடுவார். சந்திரனுக்கு இது கிட்டத்தட்ட ரொம்ப பிடிச்ச வீடு. அவருடைய வீடான மூலத்திரிகோண வீட்டுக்கு இது 8ஆவது வீடாகவும் ஆட்சி வீட்டுக்கு 6ஆம் வீடாகவும் வந்தாலும் கூட குருவும் சந்திரனும் பரஸ்பரம் நண்பர்கள். ஸோ அந்த வகையில் இவர் இங்கே இருக்கும்போது விவசாயம், கால்நடைகள், தாயார் அன்பு, அதனால் வளர்ச்சி, பிரயாணங்கள், ஆதாயம், நீர்நிலை பொருட்கள்னால வளர்ச்சி, முன்னேற்றம்ங்கிற நல்ல பலனையே தான் கொடுக்குறாரு. செவ்வாய்க்கும் இது ரொம்ப நல்ல வீடு. அவருக்கும் மூலத்திரிகோண வீட்டுக்கு திரிகோண வீடு. மேசம் செவ்வாயோட மூலத்திரிகோண வீடு. தனுசு அவருக்கு பாக்கிய வீடாக வர்றதுனால அவரும் பூமி லாபம், சகோதர லாபம், ஒற்றுமையான உணர்வுகள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் ஜெயிக்கிறது, மருத்துவத்துறை சாதனை, யூனிஃபார்ம் சர்வீசஸில் வெற்றி பெறதுன்னு அவர் சார்ந்த வகையில் நன்மைகளை வாரி வழங்கி போயிடுவார். ஸோ அவரும் இங்கே பெருசாக எடுக்கிறதில்லை.
புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு ஒரு பகை வீடு அப்படிங்கிற மாதிரி எடுத்தாலும் கூட தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டிற்கு 4வது கேந்திர வீடாக வர்றதும், தன்னோட இன்னொரு வீடான மிதுன வீட்டுக்கு 7வது கேந்திர வீடாக வர்றதுனால இவர் தன்னோட 2 வீட்டுக்குமே மறையாமல் இங்கே உட்காருவார். அதுவே ஒரு பெரும் சிறப்பு. அந்த வகையில் அதிக கல்வி, உயர்கல்வி, ஒழுக்கம் நிறைந்த படிப்புகள், புதன் சார்ந்த துறைகளில் வளர்ச்சி, வெற்றி, கம்ப்யூட்டர் துறையில் சாதிக்கிறது, நல்ல அத்தை மாமன் உறவுகள் இருக்கிறது, பள்ளி பருவம் சிறப்பாக இருக்கிறது, நுணுக்கமான புத்திசாலியாக இருக்கிறதுனா அவரும் அவர் பங்குக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் போயிடுவார். சுக்கிரன் இங்கே உட்கார்றார். சூரிய, சந்திரன், செவ்வாய், புதனுக்கு அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனுடைய மூலத்திரிகோண வீடான துலாத்துக்கு இது 3ஆம் இடமாகவும், ரிஷப வீட்டுக்கு 8ஆம் வீடாகவும் இது வரும்னாலும் கூட இது இவருக்கு சம உச்ச வீடு. ஏன்னா மீனம் உச்ச வீடு, தனுசு சம உச்ச வீடு. அதனால் இங்கே அமர்ற சுக்கிரனும் ஹோட்டல் தொழில் ஆதாயம், பெண்கள்னால வெற்றிகள், லக்ஸேரியஸ் வாழ்க்கையை அனுபவிக்கிறது, வீடு, வாகனம், கார், பங்களா போன்ற சுகங்கள், திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றம், பலவிதமான வளர்ச்சி, நிறைய நாடுகளுக்கு டிராவல் ஆகக்கூடிய யோகங்கள், வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிற பலனை தான் கொடுத்துட்டு போயிடுறார். அதனால் இங்கே இவரும் பெரிய நெகட்டிவை செய்து விடுவதில்லை. இந்த வீட்டின் ஆட்சிநாதனான குரு இங்கே உட்கார்றதுங்கிறது தனிச்சிறப்பிலும் வெகு சிறப்பு. நல்ல தகப்பன், நல்ல குருமார்கள், நல்ல கல்வி, நல் ஒழுக்கம், வளர்ச்சி, முன்னேற்றம் தனது தசா காலங்களில் கட்டாயம் கொடுத்துருவார். அதனால் குருவும் இங்கே அமர்வது குற்றமற்ற நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். கேந்திராதிபத்திய தோஷத்துக்கெல்லாம் விதிவிலக்குகள் நிறையா இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் தனியாக பார்த்துக்கணும். சனி பகவான் இங்கே உட்கார்றது குறைச்சலே இல்லைங்க. காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டின் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மாதிரி மறைமுக தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தும். கடும் பாவக்கோளான சனி இங்கே வந்து உட்காரும்போது நம்முடைய நோட்டல் கேரக்டரே மாற்றிக்கிட்டு ஒரு மாதிரி சௌமியமாக, சாஃப்டாக ஜாதகரின் வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு, பொருளாதார வெற்றிக்கு, உழைப்பின் மேன்மைக்கு, உயர்வடையும் யோகிதைகளுக்கு உறுதுணையாக இருந்துட்டு போயிடுவார். இந்த இடத்துல சனி இருந்து தசை நடத்தினா மறைமுகமாக தர்ம கர்மாதிபதி யோகம், ஒரு 35% வலுவுள்ள தர்ம கர்மாதிபதி யோகம் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது மாதிரி அர்த்தமாயிடும். ஸோ அவருக்கும் இங்கே பிரச்சனை இல்லை. சூரியனுக்கு பிரச்சனை இல்லை, சந்திரனுக்கு பிரச்சனை இல்லை, செவ்வாய்க்கு பிரச்சனை இல்லை, புதன் சுக்கிரனுக்கும் பிரச்சனை இல்லை, சனி பகவானுக்கும் பிரச்சனை இல்லை. குரு அந்த வீட்டுக்கே அதிபதி. ஸோ அவரை நம்ம நெகட்டிவாக எடுத்துக்க முடியும். மீதி இருக்கிறது நிழல் கிரகங்களான ராகுவும் முக்கியம். ராகு இங்கே உட்காரும்போது கோதண்ட ராகுவாகவே செயல்பட்டு, குரு மாதிரியே செயல்பட்டு ஜாதகரை உயர்கல்வி, மேன்மை, வெளிநாட்டு வாழ்க்கை, கம்ப்யூட்டர் துறையில் ஆதிக்கம், அரசியல், அதிகார பதவிகள், முன்னேற்றம் போன்றவற்றை வாரி வழங்கிட்டு போயிடுவார். தனது தசை நடப்புக்கு வந்துச்சுன்னா மேற்கொண்டு ஒரு சுபரோட தொடர்பு இருந்ததுனால கோடிகளை குவிக்கும் ராகுங்கிறது மாதிரி ஆகிடும். ஸோ இங்கே ராகுவுக்கு சிக்கல். கேது ஞான மார்க்கத்தை தரக்கூடியவர் இங்கே உட்கார்ந்தாலுமே பொருளாதாரம் சார்ந்த வெற்றிகளோடு சேர்ந்த ஞான மார்க்கம், தெய்வ அனுகூலம், உடன்பிறப்புகளால் ஆதாயம், வளர்ச்சி, நல்ல தொடர்புகள் ஏற்படுவது, அந்த தொடர்புகள் மூலமான வெற்றிகள் கிடைப்பது, தெளிந்த ஞானம், தெய்வ அனுகூலம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், நல்ல குருமார்கள் அமையும் யோகிதைகள் போன்றவற்றை கேது கூட கொடுப்பார். ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்க கிரகங்கள் யாருமே ஜாதகரின் வளர்ச்சிக்கு தடை போடுவதில்லை. இந்த வீட்டோட பெரிய மைனஸ் என்னன்னா 50% தான் வேலை செய்யும். ஏன்னா இது ஒரு உபய வீடு. உபய வீட்டின் வலிமை எப்போதும் 50-50 சாய்ஸ் தான். நல்ல வீடு, சௌமிய வீடு, பாக்கிய வீடு, குரு பகவானின் சிறந்த வீடு எல்லாம் ஓகே. ஆனால் அது வலிமையாக வேலை செய்யுமான்னு கேட்டால் 50% தான் வேலை செய்ய அதனால் முடியும். அப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்க கிரகங்களின் ஆதிபத்திய காரகத்துவத்தை தொடர்ந்து வளர்ச்சி அடைய செய்வதன் மூலமாக அந்த கிரகங்களின் வலிமையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக அந்த 50% 100% நம்மளால் மாற்றிக்கொள்ள இயலும். புரிஞ்சுங்களா? கேது எப்பயுமே வந்து செவ்வாயின் குணத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறவர். அதனால் செவ்வாயும் கேதுவும் கிட்டத்தட்ட ஒரே வருடம் கொண்டவர்கள். நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். செவ்வாய்க்கு 7 வருஷ திசை, கேதுவுக்கு 7 வருஷ திசை. அதனால தான் சகோதர ரீதியான வளர்ச்சி முன்னேற்றத்தை கேதுவும் கொடுப்பார், செவ்வாயும் கொடுப்பார். செவ்வாய் இங்கே உட்காரும்போதும் பூமி நாளாக தான் இருக்கும், கேது இங்கே உட்காரும்போதும் பூமி நாளாக தான் இருக்கும். ஸோ இந்த வீட்டில் உட்கார்ற கிரகங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 மார்க் கொடுத்துரும் ஆல்ரெடி. மீதி 50 மார்க் நீங்கள் அந்த கிரகத்தின் ஆதிபத்திய காரகத்துவங்களை டெவலப் பண்ணுறதன் மூலமாக
கண்டிப்பாக முழுமை பெறும் நன்மைகள் தரும் வீடாக தனுசு அமையும் என்று கூறி, இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலே நீங்கள் சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்கீங்க, பாதுகாக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.